ஹலோ. ஆ ஹலோ. குட் ஈவினிங் அக்கா. ஒண்ணும் விளங்குதா இல்லக்கா நீங்க பேசுறது? இப்ப கேக்குதா உங்களுக்கு? கேக்குதா? கேக்குதக்கா கேக்குது. இப்ப கேக்குது. இப்ப கேக்குது தானே? என்ன சொன்னேன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு நான் போன கிளாஸ் வந்து ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் கிளாஸ் எடுத்தேன். சரியா? ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ல வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்டிருந்தா, எக்ஸ்பெக்டட் பண்ணி கேட்டிருந்தா வேரியன்ஸ் எப்படி காண்றது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி காண்றது, அந்த விஷயம் எல்லாமே வந்து நான் போன 2 கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். அப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல், அதாவது தகவல்கள் கொடுத்திருந்தா வந்து உங்களுக்கு எப்படி காண்றதுன்றத வந்து இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்ப்போம். அப்ப உங்களுக்கு ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் கூடிய கிளாஸ் இன்னையோட முடிஞ்சிடும். அண்ட் சனிக்கிழமை போயா என்ன சாட்டர்டே அண்ட் சண்டே, மண்டே இல்லாட்டி டியூஸ்டே. ஓகே, மண்டே இல்லாட்டி டியூஸ்டே உங்களுக்கு நான் சிலபஸ் கிளாஸ் போட்டு ஃபுல்லாவே முடிச்சிருவேன். அந்த 3 நாள் உங்க சிலபஸ் கிளாஸ் போட்டு முடிச்சிருவேன். அண்ட் அடுத்த வார வியாழன் வெள்ளி இல்லாட்டி புதன் வியாழன் உங்களுக்கு ஒரு பேப்பர் கிளாஸ் போட்டு பேப்பர்ஸ் விளங்கப்படுத்தி அப்போ உங்க கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதுதான் நான் போட்டு வச்சிருக்க ஷெட்யூல். நேத்து மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த கிளாஸ் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே எக்ஸாம்? சண்டே தானே எக்ஸாம்? எப்ப எக்ஸாம்? டைம் டேபிள் பார்க்கலையா? 22 நினைக்கிற எக்ஸாம். அப்ப சண்டே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. சோ நான் போட்டிருக்க ஷெட்யூல் படி போயிட்டு உங்களுக்கு புதன் வியாழன் பேப்பர் கிளாஸ் ஃபுல் ஒரு பேப்பர் எடுத்து நான் ஃபுல்லாவே விளங்கப்படுத்தி உங்களுக்கு பண்றேன். ஓகே தானே? அப்ப நம்ம இப்ப பாடத்துக்கு போவோம். 2018 கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் இது. இப்ப உங்களுக்கு 2 ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. அதுல பாருங்க 2 ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. எக்ஸ் ஒய் சொல்லி 2 ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு இஆர் போன இது பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஆர் காண்ற மாதிரி எல்லாம் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். இஆர் 11.1 சாரி 11.7% வந்திருக்கு. ஓகே. அண்ட் y ப்ராஜெக்ட்ல வந்து இஆர் 14.7% சொல்லி வந்திருக்கு. ஓகே. இப்ப இதுல சொல்றாங்க வந்து அந்த நபர் என்ன செய்யறாருன்னு சொன்னா எக்ஸ் என்ற இதுக்கு 60% அவட்ட காசு அவகிட்ட இருக்க காசுல வந்து 60% வந்து அதுக்கு போடுறதாகவும் y ப்ராஜெக்ட்டுக்கு 40% போடுறதாகவும் சொல்றாரு அந்த தகவல்ல. சரியா? சொல்லிட்டு சொல்றாரு உங்களுக்கு போர்ட்போலியோவை காண சொல்லி சொல்றாரு. சரியா? இது எப்படி காண்றதுன்னு சொல்லி நம்ம இப்ப பார்ப்போம். முதல்ல இந்த தகவல் எழுதி கொள்ளுங்க. இது 2018 பாஸ் பேப்பர்ல இருக்க ஒரு கொஸ்டின் தான். ஓகே. இப்ப எப்பயும் நல்லா பாத்துக்கொள்ளுங்க. இப்படி பெர்சன்டேஜ் கொடுத்தா முதல்ல நீங்க அந்த 100 பிரிச்சு 0 எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப 60% பிரிச்ச எவ்வளவு வரும்? 0.6%. ஓகேயா? அப்ப ரெண்டாவதுக்கு 0.4%. ஓகே. இப்ப போர்ட்போலியோ எப்படி காண்றதுன்னு சொன்னா போட்டுக்கொள்ளுங்க. இஆர் பின்னு போட்டுக்கொள்ளுங்க. ஈக்குவல் இஆர். இப்ப முதலாவது எந்த ப்ராஜெக்ட் காண போறோம்? எக்ஸ். எக்ஸ் தர W X தான் இங்க இருக்கு. சோ இங்க X. சரியா? சக ER அடுத்தது என்னது? Y. அத நான் கீழ போடுறேன். and தர W Y. பிராக்கெட்ட க்ளோஸ் பண்றேன். ஓகேயா? இப்ப இந்த சமன்பாடுல பாருங்க. எனக்கு ER எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? இந்த கணக்குல ER நான் கொடுத்திருக்கிறேன். எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 11.7%. சரியா? தர W சொல்றது வந்து உங்களுக்கு இங்க எத்தனை பெர்சன்டேஜ் முதலீடு செய்யறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எக்ஸ் ப்ராஜெக்ட்ல வந்து 60% முதலீடு செய்யறாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்ப 60%னா 0.6 அந்த மூட்டை நான் இங்க போடுறேன். சக ER எவ்வளவு? 14.7. தர WX W எவ்வளவு? இதுல Y எவ்வளவு? 40%. அப்ப 0.4.
இதை செய்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. 17.7 0.6 பெருக்கணும் என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர் வருது? கதைங்க. 7.02 7.02 வரும். சக அடுத்தது 14.7 தர 0.4 5.88 வந்துச்சு. 5.88 வந்துச்சு. இத கூட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் 12.9 சொல்லி வரும். பெர்சன்டேஜ் போடுங்க. ஓகே, இப்படித்தான் போர்ட்ஃபோலியோ காண சொன்னா காண்றது. இப்ப ஒரு ஃபுல் கணக்கு பார்ப்போம், எப்படி போர்ட்ஃபோலியோவா அதுல நீங்க கண்டு சொல்றீங்கன்னு சொல்லி. இப்ப இதை எழுதி கொள்ளுங்க பாப்போம். 2 மினிட்ஸ் தான் எழுதி கொள்ளுங்க. ஓகே, இப்ப இதுல சார்ட்ட போட்டுக்கொள்ளுங்க. ப்ராபபிலிட்டி ரிட்டர்ன் எக்ஸுக்கு, இது பைக்கு. ஓகே, 1 2 3 ப்ராபபிலிட்டி போடுங்க. 0.2 0.5 ஓகே. ஓகே மிஸ். 0.5 and 0.3 எக்ஸுக்கு போட்டுக்கொள்ளுங்க. 7.2 6.5 and 4.2 பைக்கு போட்டுக்கொள்ளுங்க. 8.5. இது நான் சொல்றது எல்லாமே எக்ஸ்பெக்டடுக்கு, இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. 8.5 and 4.3 இதுக்கு போட்டுக்கொள்ளுங்க. 7.5. சரியா? இப்ப இதுல நீங்க எனக்கு இஆரையும் கண்டுபிடிச்சு போர்ட்ஃபோலியோவையும் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन இஆர் கண்டுபிடிங்க, செகண்ட் क्वेश्चन போர்ட்ஃபோலியோ கண்டுபிடிங்க.
அண்ட் இதே கொஸ்டின்ல நீங்க வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனையும் காணுங்க. இது ஃபுல் கொஸ்டின் ஒன்னு அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதே கொஸ்டின்ல வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ER போர்ட்ஃபோலியோ மூணையும் காணுங்க. நாளையும் காணுங்க பாப்போம். chat போடுறத விட கொஞ்சம் கூடுமான அளவு எனக்கு பேசுங்க. அப்பதான் எனக்கும் ஈஸியா எழுத. எனக்கு சட்டை பார்த்து கொண்டிருக்கணும். ஓகே, நம்ம பாஸ் செய்வோம். முதலாவது கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன்னா ER சொல்லி காண சொல்லி கேட்டிருக்கேன். இப்ப ER நம்ம எப்படி காணுவோம்? ப்ராபபிலிட்டி தர ரிட்டர்ன். அப்ப நான் திரும்பி இங்க போடுறேன். ரிட்டர்ன் இது எக்ஸுக்கு தானே. அப்ப நான் இங்க எக்ஸுக்குரிய ER போடுறேன். அதே மாதிரி ரிட்டர்ன் யார்ட வைக்கு. அப்ப வைக்குரிய ER 1 2 3 0.2 0.5 0.3 ரிட்டர்ன் நான் இவ்வளவு கொடுத்திருந்தேன். 7.2 6.5 4.2 சரியா? அப்ப எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் என்ன சொன்னேன்? ப்ராபபிலிட்டி தர ரிட்டர்ன். பெருக்கி சொல்லுங்க பாப்போம். 0.2வும் 7.2வையும் பெருக்குனா என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர் வந்துச்சு? 1.44 அடுத்தது 0.5ஐயும் 6.5ஐயும் பெருக்குனா 3.25 அதங்க. அடுத்தது 0.3ஐயும் 4.2ஐயும் பெருக்குனா 1.26 அப்ப இது ஃபுல்லையும் கூட்டினா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 5.95%. அந்த ஆன்சர் வந்துச்சு. ஓகே, வைக்கு அப்ப வைக்கு எவ்வளவு இருக்குது? நான் கொடுத்திருந்தேன் 8.5 4.3 and 7.5 பெருக்கி சொல்லுங்க பாப்போம். 8.5 தர 0.2 1.7 அடுத்தது 4.3 நீங்க கதைக்கிறது கேக்குது இல்லையா? நான் கதைக்கிறது உங்களுக்கு கேக்குது இல்லையா? .3 0.5 2.15 and அடுத்தது 7.5ஐயும் 0.3ஐயும் பெருக்குனா 2.25 எவ்வளத்தையும் கூட்டினா உங்களுக்கு ER எவ்வளவு வருது? 1.7 கூட்டல் 2.15 கூட்டல் 2.25 6.1 இது அவ்வளத்தையும் செய்தீங்கன்னா 6.1
அடுத்தது நான் உங்ககிட்ட என்ன கேட்டிருந்தேன், போர்ட்ஃபோலியோ கேட்டிருந்தேன். அப்ப நான் மேல இருக்கிறத கொஞ்சம் அழிக்கிறேன். அதுக்கு சமன்பாடு நான் என்ன போட்டிருந்தேன், ER P எவ்வளவு வந்துச்சு எனக்கு, ER X தர WX கூட்டல் ER Y தர WY. ER எனக்கு எவ்வளவு வந்துச்சு, Xக்கு 5.95 தர WX. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், எத்தனை வீதம் வந்து குடுக்குறாங்கன்ற கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்லல. அப்படியா இருந்தா நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, அப்படி உங்க இன்கேஸ் உங்களுக்கு தரலாட்டி நீங்க அசியூமா ரெண்டு பேரும் ரெண்டு முதலீட்டிலையும் வந்து ஆஃப் போடுறாங்கன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, அப்ப இந்த கொஸ்டின்ல வந்து நான் உங்களுக்கு முதலீடு எவ்வளவு போடுறாங்கன்ற விஷயத்த சொல்லல தானே. அப்படி சொல்லியிருந்தா தான் உங்களுக்கு இந்த WX இந்த போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு காணலாம். ஆனா இந்த கணக்குல நான் சொல்லியிருந்தேனா இல்ல. அதனால நீங்க அப்படி எதுவும் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ல வராம இருந்து கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா அசியூமா நாங்க அதாவது 50% அவங்க கையில இருக்கிற முதல கொண்டு திட்டத்துல போடுறாங்கன்னு சொல்லி போட்டுட்டு நீங்க போட்டீங்கன்னா சரி. அப்ப நான் இதுல எக்ஸுக்கு 50%, வைக்கு 50% எடுக்கிறதா போட்டுக்கொள்றேன். அப்ப 50%னா 0.5 0.5 எடுத்த அப்ப 0.5 கூட்ட எவ்வளவு வந்துச்சுங்க, 6.1 தர 0.5 பிறகு நீங்க சொன்ன உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது, என்ன ஆன்சர் வருது, (6.02%) ஆன்சர். அந்த ஆன்சர் வந்துச்சு. ஓகே, 0.62 சொல்ற ஆன்சர் வரும். அடுத்தது நான் உங்ககிட்ட கேட்டிருந்த வந்து என்னது, வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் காண சொல்லியிருந்தேன். அப்ப வேரியன்ஸுக்குரிய சமன்பாடு என்னது, சிக்மா R மைனஸ் ER வர்க்கமூலம் தர P. அப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்திருந்தா நான் என்ன சொன்னேன், அந்த சார்ட்டை நம்ம என்ன செய்யணும், இந்த இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிரிச்சு சார்ட்டா போட்டு செய்தீங்கன்னா சரி. ஓகே, அப்ப நான் இங்க போடுறேன் 1 2 3 அண்ட் உங்களுக்கு நான் ரிட்டர்ன் எவ்வளவு கொடுத்திருந்தேன், ரிட்டர்ன் எவ்வளவு கொடுத்திருந்தேன் எக்ஸுக்கு முதல்ல நாங்க எக்ஸுக்கு பார்ப்போம். எக்ஸுக்கு ரிட்டர்ன் எவ்வளவு கொடுத்திருந்தேன் 7.2 6.5 அண்ட் 4.2 சரியா. அப்ப ப்ராபபிலிட்டி எவ்வளவு கொடுத்திருந்தேன் 0.2 0.5 0.3. இந்த தகவல் தான் உங்களுக்கு நான் கொடுத்திருந்தேன். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இந்த சமன்பாடு இப்ப சார்ட் மாதிரி அடிக்க போறோம். முதலாவது அப்ப நான் போடுறேன் R சய ER தர வர்க்கமூலம் உண்டா போடுறேன். அடுத்தது R மைனஸ் ER இதுல வந்த ஆன்சரை நான் ப்ராபபிலிட்டியால பிரிச்சு போடுற ஒரு இதை போடுறேன். உங்களால முடியும்னு நேரா செய்யுங்க. ஆனா அப்படி செய்யறதை விட இப்படி செய்யறதுஞ்சா உங்களுக்கு அந்த பிழைகள் கொஞ்சம் குறையும். ஓகே, அப்ப சொல்லுங்க பாப்போம், இதுல R எவ்வளவு 7.2 மைனஸ் எங்களுக்கு ER எவ்வளவு வந்துச்சு, ER எவ்வளவு வந்துச்சு எங்களுக்கு எக்ஸுக்கு 5.95 வர்க்க மூலம் செய்த உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. 7.2 மைனஸ் 5.95 வர்க்க மூலம் பார்த்தா 1.5625 மாதிரியா வருது. அப்படியே ஆன்சர் வரும் சரியா. அடுத்தது என்ன, R எவ்வளவு எங்களுக்கு 6.5, எனக்கு ER எவ்வளவு வந்துச்சு 5.95 வர்க்க மூலம்
என்ன ஆன்சர் வருது? ஒரு ஆள் கதைக்கிறீங்க, அது கதைக்கிறது எனக்கு விளங்க மாட்டேங்குது. 0. இந்த ஒரு ஆள் கதைக்கிறீங்க, ஆனா கதைக்கிறது விளங்குது இல்ல. ஹலோ மிஸ். ஓ மிஸ் முதலாவதுக்கு வந்து 1.56 அதான் வருது, இல்லைன்னா வேற ஆமா. ஒரு ஆன்சர். இல்ல கரெக்ட் ஆன்சர் வருது. 1.56 ஆன்சர் வந்துச்சு. 1.5625. ஓகே, அந்த ஆன்சர் தான் இங்க போட்டிருக்கிறேன். சரி மிஸ், சரி. ஓகே, அப்படி கதைச்சா தான் எனக்கும் தெரியும். ஒருவேளை எனக்கும் ஆன்சர் மிஸ்டேக்கா வருது. நான் உங்களோட சேர்ந்து தான் கணக்கு செய்யறேன். நான் கணக்கு செய்து வச்சு இல்ல, உங்களோட சேர்ந்து தான் நானும் கணக்கு செய்யறேன். ஸோ நீங்களும் சொன்னாதான் எனக்கு நான் எதுவும் பிள்ளை விடுறேனான்றதையும் எனக்கு தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஓகே, அப்ப ரெண்டாவது சொல்லுங்க பாப்போம். 6.5 மைனஸ் 5.95 வர்க்க மூலம். அப்ப செய்த உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 0.3025 ஆன்சர். அந்த ஆன்சர் தான் வருது. ஓகே, அடுத்தது 4.2 மைனஸ் 5.95 வர்க்க மூலம். பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு. த்ரீ பாயிண்ட் 0.06 மை ஆன்சர் வருது. சரியா, இப்ப என்ன செய்யணும்? ப்ராபபிலிட்டியால இதை பெருக்கணும். ப்ராபபிலிட்டியால பெருக்கணும் பார்ப்போம் வந்த ஆன்சர்களை. முதலாவது என்னது? 1.5625 தர 0.2 பெருக்குனா என்ன ஆன்சர் வருது? ஜீரோ பாயிண்ட் 3.1. ஓகே, அடுத்ததுக்கு என்ன ஆன்சர்? 0.325 தர என்ன ஆன்சர்? 0.5. ஜீரோ பாயிண்ட் 151. அடுத்தது 3.0625 தர 0.3. 0.918 மை வரும். இது அவ்வளத்தையும் கூட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வேரியேஷன் வரும். ஓகே, வந்த ஆன்சரை வர்க்க மூலம் சேதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுக்க முடியும். ஓகே, இதுதான் இந்த கொஸ்டின். இது எக்ஸ்பெக்டட் படி கேட்டிருந்தா உங்களுக்கு செய்யற கொஸ்டின் தான் இது. எழுதாதாக்கள் தகவல் எழுதி கொள்ளுங்க. ஓகே, அப்ப நான் கொஸ்டின் ஒன்னு சொல்றேன், எழுதி கொள்ளுங்க. இப்ப நாம பார்க்க போறது வந்து ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன். ஓகே, கொஸ்டின் எழுதி கொள்ளுங்க. ஸ்டாக் A and B
stock A and B have a following historical return. Following historical return. Stock A and B have the following historical returns. Okay. போட்டுட்டு இங்க எழுதிக்கொள்ளுங்க. இயர் போட்டுக்கொள்ளுங்க. 2010 2011 2012 2013 2014. ஓகேயா? அப்புறம் இங்க போட்டுக்கொள்ளுங்க ஸ்டாக் A ரிட்டர்ன்ஸ் 2010க்கு போட்டுக்கொள்ளுங்க மறை 18%. and 2011க்கு போட்டுக்கொள்ளுங்க 33%. 2012க்கு போட்டுக்கொள்ளுங்க 15%. 2013க்கு போட்டுக்கொள்ளுங்க மறை 0.50%. and 2014க்கு போட்டுக்கொள்ளுங்க 27%. ஓகே. அதே மாதிரி ஸ்டாக் பி ரிட்டர்ன் போட்டுக்கொள்ளுங்க 2010க்கு போட்டுக்கொள்ளுங்க மறை 14.5. and ரெண்டாவது 2011க்கு போட்டுக்கொள்ளுங்க 21.8. and மூணாவதுக்கு போட்டுக்கொள்ளுங்க 30.5. and நாலாவதுக்கு போட்டுக்கொள்ளுங்க மறை 7.6. மறை 7.6. and கடைசி 2014க்கு போட்டுக்கொள்ளுங்க 26.3. இதுதான் அந்த சார்ட். சார்ட் உங்களுக்கு தருவாங்க. ஓகே. போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் क्वेश्चन எழுதிக்கொள்ளுங்க. calculate the average rate of return. Calculate the average rate of return for each stock during the period 2010 to 2014. 2010 to 2014. First question என்னது? Calculate the average rate of the return for the each stock during the period 2010 to 2014. சொல்லுங்க பாப்பா, இந்த average எப்படி காண்றது? average எப்படி காண்றது? average சொன்னா என்ன? எத்தனை தகவல் கொடுத்திருக்காங்களோ அத்தனை தகவலையும் கூட்டி எத்தனை தகவல் கொடுத்திருக்காங்களோ அந்த நம்பர்ஸால பிரிக்கிறது average சொல்லி சொன்னேன். அப்ப ஸ்டாக் A க்குரிய average என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மறை 18, 33, 15, மறை 0.50 and 27. இது அத்தனையும் கூட்டி நம்ம என்ன செய்வோம்? 1, 2, 3, 4, 5. அப்ப 5 தகவல் கொடுத்திருக்காங்க. அப்ப இது எத்தனையும் கூட்டி 5ஆல பிரிப்போம். ஸ்டாக் ஏக்கு எந்த ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு ஆன்சர் வரும் 11.30 ஆன்சர் வந்துச்சு. மறை 18,
சக 33 சக 15 சக மறை 0.50 சக 27 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 56.50 அப்படின்ற ஆன்சர் வரும். அது நாங்க என்ன செய்யறோம், 5ஆல பிரிக்கிறோம். 5ஆல பிரிச்சீங்கன்னு சொன்ன உங்களுக்கு ஆன்சர் 11.30 வரும். ஓகேயா? அப்புறம் ஸ்டாக் பிக்கு சொல்லுங்க பாப்போம். 14.5 கூட்டல் 21.8 கூட்டல் 30.5 கூட்டல் மறை 7.6 கூட்டல் 26.3 அத கூட்டி நீங்க என்ன செய்வீங்க, 5ஆல பிரிப்பீங்க. பிரிங்க, உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? அதுக்கும் நியர்லி உங்களுக்கு ஆன்சர் 11.30 ஆன்சர் வரும். ஓகே, இதுதான் ஆவரேஜ். இதுக்கான சொன்னா என்ன செய்வோம், கொடுத்திருக்க ரிட்டர்ன் அவ்வளத்தையும் கூட்டி எத்தனை தகவல் கொடுத்திருக்காங்களோ அத்தனை தகவலால பிரிக்கிறது. ஓகேயா? செகண்ட் क्वेश्चन போட்டுக்கொள்ளுங்க. செகண்ட் क्वेश्चन போட்டுக்கொள்ளுங்க. Calculate the risk of return. Calculate the risk of return for each stock. For each stock. ஓகே, இப்ப இதுல எப்படி காண்றதுன்னு சொன்னா இந்த தகவல் எழுதி கொள்ளுங்க. ஓகே, இப்ப எழுதிட்டீங்க தானே? ஃபேவரேஜ் ஸ்டாக் எவ்வளவு வந்துச்சுன்றதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் இங்க கொஞ்சம் அழிக்கிறேன் பாருங்க. முதலாவது நான் ஏக்கு காண்ற மாதிரி பார்ப்போம். எவ்வளவு என்ன கொடுத்திருக்காங்க? 2010, 2011, 2012, 2013, 2014 5 வருஷம் தகவல் கொடுத்திருக்காங்க. முதலாவது எனக்கு ரிட்டர்ன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? மறை 18. மறையா பிளஸ்ஸா அதெல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. மறையிலையும் கொடுப்பாங்க ரிட்டர்ன், மறையிலையும் வரலாம். சரியா? அப்ப மறை 18, 33, 15, மறை 0.50 and 27 கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எப்படி காண்றதுன்னு சொன்னா எனக்கு எவரேஜ் R மைனஸ் R. ஓகே, இப்ப எனக்கு எவரேஜ் எவ்வளவு வந்துச்சு? இதுக்கு எவரேஜ் எவ்வளவு வந்துச்சு? 11.30 தானே ஆன்சர் வந்துச்சு. அப்ப அந்த எவரேஜ்ல இருந்து ரிட்டர்ன்ல இருந்து எவரேஜ் நான் கழிக்கிறேன். அப்ப கழிச்சா உங்களுக்கு முதலாவதுக்கு என்ன ஆன்சர் வரும்? முதலாவதுக்கு ஆன்சர் உங்களுக்கு மறை 29.3 ஆன்சர் வரும். இரண்டாவதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 33ல இருந்து 11.30 போன என்ன ஆன்சர் வரும்? இந்த கணக்குல வந்து நம்ம என்ன செய்வோம், கொடுத்திருக்க ரிட்டர்ன்ல இருந்து நம்ம எவரேஜ கண்டோம், அந்த எவரேஜ் ரிட்டர்னை கழிக்கிறோம் முதல்ல. ஓகேயா? அப்ப கழிச்ச ரெண்டாவதுக்கு உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 21.7. ஓகேயா? மூன்றாவதுக்கு 3.5
7. நாலாவதுக்கு 0.5 இருந்து நான் கழிக்கிறேன் என்னது 11.30. அப்ப அதை கழிச்சா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? மறை 11.8 ஆன்சர் வரும். நாலாவதுக்கு என்ன இருக்குது? 27. 27ல இருந்து 11.30 போன எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 15.7 சொல்லி ஒரு ஆன்சர். சரியா? இதுகளை நான் என்ன செய்ய போறேன்? அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னா இதுல வர்க்கமூலம் r மைனஸ் r வர்க்கமூலம் மறை 29.3 வர்க்கமூலம் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன ஆன்சர் வருது? மறை 29.3 வர்க்கமூலம் பாத்தீங்கன்னா 858.49 ஆன்சர் வரும். ஓகேயா? அப்ப ரெண்டாவது 21.7 வர்க்கமூலம் பாத்தீங்கன்னு சொன்னா பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் வரும் 470.89 ஆன்சர் வரும். 2012 ஆன்சர் பாத்தீங்கன்னு சொன்னா 13.69 ஆன்சர் வரும். நாலாவது 2013 2013க்கு ஆன்சர் பார்த்தா 139.24 ஆன்சர் வரும். ஓகேயா? அடுத்தது 2014க்கு பாத்தீங்கன்னு சொன்னா 246.49 உங்களுக்கு ஆன்சர் ஒண்ணு வரும். சரியா? அப்ப இது அவ்வளத்தையும் கூட்டுங்க. இது அவ்வளத்தையும் கூட்டுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1728.8 இந்த ஆன்சர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது அவ்வளத்தையும் கூட்டுனீங்கன்னு சொன்னா 1728.8 சொல்லி ஒரு ஆன்சர் வரும். இப்ப இதுல வேரியன்ஸ் எப்படி காண்றது? எழுதுங்க போது எழுதுங்க முதல்ல. அதே மாதிரி எனக்கு பிக்கும் காணுங்க பாப்பா. இதே என்ன செய்திருக்கேன்? ரிட்டர்ன் கொடுத்திருக்கிறேன். ரிட்டர்ன்ல இருந்து நான் எவரேஜ் ரிட்டர்ன் பாட்டதை கழிச்சிருக்கிறேன். அப்புறம் வர்க்கமூலம் கண்டிருக்கேன். வர்க்கமூலம் கண்டு செய்திருக்கேன். நான் இது கண்டிருக்கேன். என்னது முழுசையும் கூட்டி போட்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்டாக் பிக்கும் காணுங்க பாப்பா. எனக்கு ஓகே. இதுக்கு முன்னாடி வேரியன்ஸ் எப்படி காண்றதுன்னு சொன்னா, இப்ப இதுல வேரியன்ஸ் எப்படி காண்றதுன்னா, இப்போ உங்களுக்கு இத கூட்டி ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா 1728. அது நம்ம பிரிக்கிறோம் n-1. இங்க n சொல்றது என்னன்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, எத்தனை தகவல் கொடுத்திருக்காங்க. 1 2 3 4 5. அப்ப 5 தகவல் கொடுத்திருக்காங்க. அப்ப 728 நான் என்ன செய்யறேன்? தசமத்தை 5 மைனஸ் 1 பிரிக்கிறேன். இதை பிரிச்சா உங்களுக்கு ஆன்சர் பாருங்க 432.2 சொல்லி ஆன்சர் வரும். இப்ப ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பாக்குறது எப்படி? வேரியன்ஸ்ல வர்க்கமூலம். அப்ப வர்க்கமூலம் இல்ல சேடு. அப்ப 432 பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் நான் நினைக்கிற மாதிரி வரும் 20.79 ஆன்சர் வரும்.
அதே மாதிரி எனக்கு ஸ்டாக் பிக்கு எனக்கு இதை கண்டுட்டு வேரியன்ஸையும் கண்டு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பாப்போம். 2 நிமிஷம் தான். காப்பி பண்ணிங்க கொள்ளுங்க. அக்கா நீங்க கதைக்கிறது எனக்கு விளங்க மாட்டேங்குது. கொஞ்சம் லவுடா பேசுங்களேன். இந்த எஸ்டிக்கு தானே -29.3. ஆமா. -29.3 வர்க்கம் வந்து மைனஸ்ல தானே வரும். பெருக்கக்குள்ள தானே மைனஸ் ஆகும். நீங்க வர்க்க மூலம் பார்த்தா அது பிளஸ் ஆகும். அது மேக்ஸ். எப்பயுமே நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மறையில ஒரு ஆன்சர் வந்து நீங்க வர்க்க மூலம் பாக்குறீங்களா இருந்தா இங்க பிளஸ்ல ஆன்சர் வரும். அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. வர்க்க மூலம் இதுலதான் வரும். இது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஆரம்ப கிளாஸ்லயும் நான் சொல்லியிருப்பேன். சரி. பெருக்கக்குள்ள தானே மைனஸ் இல்லாம போகும். வர்க்க மூலம் இல்ல வர்க்க மூலம் பாக்குற நேரம் மைனஸ் இல்லாம போகும். சரி. கொஞ்சம் ஆமா. எனக்கு வீடையும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேரியன்ஸ் ரிட்டர்ன் கண்டீங்கன்னா சரி. ரிஸ்க் ஆஃப் ரிட்டர்னிங். ஓகே. அப்ப இதுக்கு சொல்லுங்க பாப்போம். வைக்கி சொல்லுங்க பாப்போம். மறை 14.5 என்ன 21.8 கொடுத்திருந்தேன். 30.5 கொடுத்திருந்தேன். மறை 7.6 கொடுத்திருந்தேன். 26.3 கொடுத்திருந்தேன். ஓகே. இப்ப சொல்லுங்க பாப்பா, எனக்கு இத கழிச்ச என்ன ஆன்சர் வருதுன்னு. கழிச்ச வார ஆன்சர்கள் சொல்லுங்க. மறை 25.8 ஆன்சர் வந்துச்சு. இதுலயும் வந்து உங்களுக்கு அவரேஜ் என்ன வந்துச்சு? 11.3 தான் வந்துச்சு. 11.3 தான் உங்களுக்கு ஸ்டாக் பிக்கும் வந்துச்சு. அப்ப நான் என்ன செய்யறேன், இந்த மறை 14.5ல இருந்து 11.3 நான் கழிக்கிறேன். கழிச்சுதான் உங்களுக்கு இந்த ஆன்சர் போடுறேன். அப்ப மறை 25.8. அதே மாதிரி ரெண்டாவதுக்கு பாத்தீங்கன்னா 10.5 ஆன்சர் வரும். மூன்றாவது பாருங்க 19.2 ஆன்சர் வரும். அண்ட் நாலாவது பாருங்க மறை 18.9 சொல்லி ஆன்சர் வரும்.
அண்ட் அஞ்சாவது பாருங்க 15ன்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகே, இந்த ஆன்சர் வந்துச்சு. வேற ஏதாவது ஆன்சர் வந்துச்சா இருக்கும்? ஓகே. அண்ட் அடுத்தது நான் என்ன செய்றேன், இந்த ஆன்சருக்கு வர்க்கமூலம் பார்க்கிறேன். வர்க்கமூலம் பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு அடுத்ததுக்கு என்ன ஆன்சர் வரும்? 665.64ன்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேயா? அண்ட் அடுத்ததுக்கு பாத்தீங்கன்னா 110.25ன்னு ஆன்சர் வரும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா 368.64ன்னு ஆன்சர் வரும். அண்ட் அடுத்தது 357.21ன்னு ஆன்சர் வரும். அண்ட் அடுத்தது 225ன்னு சொல்லி ஆன்சர் வரும். அவ்வளோத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன ஆன்சர் வந்துச்சு? ஆயிரத்தி 726.74ன்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேயா? கூட்டிட்டு இப்ப வேரியன்ஸ் எப்படி காண்றதுன்னு சொன்னேன். அந்த ஆன்சர் வந்த இந்த ஆன்சர் என்ன செய்வோம்? n-1. n சொல்றது என்னது? எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? எத்தனை இருக்கு? 5. அப்ப 5 - 1. அப்ப 17.26 1726.74 பிரிக்கிறீங்க வந்து 5 - 1 பிரிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் பாருங்க 431.685 ஆன்சர் வந்துச்சு. அப்ப இதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் 20.78ன்னு சொல்லி ஆன்சர் வரும். 431.685க்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாத்தீங்கன்னா 20 தசம். கிட்டத்தட்ட ஏ ப்ராஜெக்ட்டுக்கு வந்த மாதிரி ஒரு தசக்கான தசத்துல தான் டிஃபரெண்ட் ஆகும். 20.78ன்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வரும். இதை தவிர்த்து ஆன்சர் வேற யாருக்கும் வந்துச்சா? இல்லன்னு நம்புறேன். எழுதி கொடுங்க பாப்போம். எனக்கு கொஞ்சம் மிஸ் ஹலோ சொல்லுங்க மிஸ். எனக்கு அந்த 1726 அதை கூட்டுற வரைக்கும் எனக்கு விளங்கிச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க மிஸ்? அதுக்கு ஒரு ரிட்டர்ன் சொல்லிடுமா? வேரியன்ஸ் காண்றது எப்படின்னு சொன்னா இந்த 1726.74 வந்துச்சு தானே, அது நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா 1726.74 பிரிக்கிறோம் n-1. இந்த எண் சொல்றது வந்து எத்தனை தகவல் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க? 2010, 11, 12, 13, 14. அப்ப எத்தனை இயர்லிய கொடுத்திருக்காங்க உங்களுக்கு? 5 தகவல். அப்ப 1726.7 நான் பிரிக்கிறேன் 5 - 1. 5 - 1னா 4. அப்ப 1726.7 நான் பிரிக்கிறேன் 4ஆல. பிரிச்சா உங்களுக்கு ஆன்சர் வரும் 431.685ன்னு ஆன்சர் வரும். இந்த ஆன்சரை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி காண்றது? வேரியன்ஸ 431.68 சைடு பாத்தீங்கன்னு சொன்னா 20.78ன்னு ஆன்சர் வரும். ஓகே, மூணாவது क्वेश्चन ஒன்னு போட்டுக்கொள்ளுங்க. calculate the coefficient variance for the each stock. அப்ப அது எப்படி காண்றதுன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு முதல் இதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எங்களுக்கு எப்படி வந்துச்சு? क्वेश्चन calculate the coefficient variance of the each stock. ஓகே, அது எப்படி காண்றதுன்னு சொன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நாங்க என்ன செய்யறோம்?
பிரிக்கிறோம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னால. அப்ப இங்க எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் சொல்றது என்னது? அவரேஜ் ரிட்டர்ன். அப்ப எனக்கு ஆரம்பத்துல உங்களுக்கு இதுக்குரிய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ப்ராஜெக்ட் ஏக்குரிய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எங்களுக்கு எவ்வளவு வந்துச்சு? 20.79 தானே? நாளைக்கு எவ்வளவு வந்துச்சு? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பிரிக்கிறோம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னால. இங்க எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் சொல்றது அவரேஜ் ரிட்டர்ன். அப்ப ஏ ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 20.79 வந்துச்சு ஆன்சர். அப்ப எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் சொல்றது நான் என்ன சொன்னேன்? அவரேஜ் ரிட்டர்ன் சொல்லி. அப்ப அவரேஜ் எனக்கு எவ்வளவு வந்துச்சு? 11.30 வந்துச்சு. இதை பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? முதலாவதுக்கு 1.83 கணக்கு மாதிரி தானே? இப்ப ப்ராஜெக்ட் பிக்கு என்னது? 20.78 பாயிண்ட் கணக்கு தான். இது ரெண்டுக்குமே டிஃபரெண்ட் ஒன்று வந்துச்சு. அப்ப அதை நான் பிரிக்கிறேன் வந்து அவரேஜ் ரிட்டர்ன் ஆகுது. பிரிச்சா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வேரியன்ஸ் உரிய ஆன்சரை எடுக்க முடியும். ஓகேயா? அப்ப இதுதான் உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் தகவல் கொடுத்திருந்தா இதுல வேரியன்ஸ் காண்ற மாதிரி, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் காண்ற மாதிரி, அண்ட் ரிஸ்க் ஆஃப் ரிட்டர்ன் காண்ற மாதிரி, கோஎஃபிஷியன்ட் வேரியன்ஸ் காண்ற மாதிரி நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். அப்ப இன்னையோட இந்த ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் கிளாஸ் வந்து முடியுது. அப்ப 3 கிளாஸ் உங்களுக்கு எடுத்திருக்கேன். அந்த 3 கிளாஸையும் பாருங்க. அண்ட் நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கு இல்ல சனிக்கிழமை இன்னொரு புதிய சப்ஜெக்டோட உங்களை ஈவினிங் மீட் பண்றேன். அண்ட் கொஞ்சம் கதைங்க. எனக்கு கணக்கு பாடம் தானே. அப்ப நானும் பிழை விட்டுட்டேன்னு சொன்னா உங்ககிட்ட கேட்டாதான் எனக்கும் தெரியும் என்ன. அப்ப நீங்க சொன்னாதான் இப்படி எனக்கு கணக்கு விளங்கலையா, நான் ஸ்லோவா கொண்டு போகணுமா, என்ன செய்யணும்ன்ற ஐடியாவும் எனக்கு வரும். சோ கொஞ்சம் கதைங்க. ஓகே, யாருக்காவது டவுட் இருக்கா? விளங்கிச்சா? ஓ மிஸ் எனக்கு ஒரு டவுட். இப்ப இது வந்து ஒரு தரவை தந்துட்டு இப்படி ஃபுல்லா ஒரு கேள்வி ஃபுல்லா கேட்பாங்களா? ஆமா, இப்படி ஒரு பாக்ஸ் உங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு இப்ப நான் கேட்ட கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க. அடுத்தது கிளாஸ் பாஸ் பேப்பர் செய்வேன். பாஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னாலும் விளங்கும். இந்த மாதிரி கேட்பாங்க. ரிஸ்க் ஆஃப் ரிட்டர்ன் காண சொல்லி கேட்பாங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் காண சொல்லி கேட்பாங்க, வேரியன்ஸ் காண சொல்லி கேட்பாங்க, அண்ட் கோஎஃபிஷியன்ட் வேரியன்ஸ் காண சொல்லி கேட்பாங்க. அத முதல்ல நம்ம பார்க்கணும். அது ஹிஸ்டாரிக்கல் தகவலா இது எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்கறாங்களான்றதை கண்டுகொள்ளணும். தகவலே கொடுப்பாங்க. உங்களுக்கு இதுக்கு மேல ஹெட்டிங் கொடுக்குற நேரம் என்ன சொன்னேன்? ஸ்டாக் அண்ட் ஏ அண்ட் பி ஹிஸ்டாரிக்கல் தகவல்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இது உங்களுக்கு அதுக்குள்ள தான் உங்களுக்கு மீதி தகவல் சொன்னேன். ஓகே, வேற யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, அப்ப உங்களுக்கு கிளியரா விளங்கிச்சுன்னு சொல்லி நம்பி நான் அந்த கிளாஸை விடுறேன். அண்ட் உங்களுக்கு சாட்டர்டே நான் அடுத்த கிளாஸ் போடுறேன். ஓகே, அப்ப நான் சொன்ன ஆர்டர் படி உங்களுக்கு கிளாஸ் டேட் படி கிளாஸும் நடக்கும், பாஸ் பேப்பர் விளக்கமும் நடக்கும். ஓகே தானே? அப்ப தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.